செல்வவளம் அதிகரிக்க பங்குனி வளர்பிறை அஷ்டமி பரிகாரம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அப்படின்றது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை என்று வந்திருக்கிறது. இந்த நாள சனி மகா அஷ்டமி அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை அப்படின்றது சனீஸ்வர பகவானுக்கு உகந்த கிழமை. இது நம்ம அனைவருக்குமே தெரியும். சனி பகவானுடைய குருவாக திகழக்கூடியவர் கால பைரவர். இந்த நாள்ல நாம கால பைரவர் வழிபாடு செய்யும் போது சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதோடு செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த சிறப்பான நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அஷ்டலட்சுமிகளுக்கு செல்வத்தை வாரி வழங்குவர் தான் கால பைரவர் அப்படின்னும், ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாள்ல தான் அஷ்டலட்சுமிகளும் கால பைரவர்கிட்ட இருந்து செல்வத்தை பெறுவார்கள் அப்படின்னும், அந்த நாள்ல நாமும் கால பைரவரை வழிபாடு செய்தோம் அப்படின்னா செல்வ வளத்துக்கு எந்தவித குறையும் இருக்காது அப்படின்றத நாம கேள்விப்பட்டிருப்போம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வளர்பிறை அஷ்டமி நாள்ல நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம் நம்முடைய செல்வ வளத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது இன்றைய தினம் பக்கத்துல இருக்கக்கூடிய காலபைரவருடைய சந்நிதிக்கு போய் அவருக்கு 5 அகல் விளக்குகள்ல 5 விதமான எண்ணெய் ஊற்றி பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லுவோம். நாம வழிபாடு செய்யணும். அந்த எண்ணெயை ஒன்னா கலக்க கூடாது. தனித்தனி அகல் விளக்குகள்ல தனித்தனியா எண்ணெய் ஊற்றி நாம தீபம் ஏத்தணும். அந்த 5 எண்ணெய்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய். இப்படி நாம தீபம் ஏத்தி வச்சுட்டு காலபைரவரை முழு மனதோட நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்ற வேண்டுதலை காலபைரவர்கிட்ட நாம வைக்கணும். இந்த வழிபாட்டோடு சேர்த்து இன்னும் ஒரு பரிகாரத்தை நாம செய்யும் போது நம்முடைய வழிபாட்டுக்குரிய பலன் அதிக அளவு கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பட்டை தூள் தேவை. புதிதா பட்டை வாங்கி பொடியா செய்து வச்சுக்கிறீங்க. இந்த பரிகாரத்தை இன்று மாலை 6 மணிக்கு மேலதான் செய்யணும். அதுவும் கஜலட்சுமி குடியிருக்கக்கூடிய நம்முடைய வீட்டு நிலைவாசல்ல தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யணும். முதல்ல நிலைவாசல்ல பன்னீர் ஜவ்வாது கலந்த தண்ணீரால சுத்தமா துடைச்சு எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கலந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தி நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பட்டை தூளை நம்மளுடைய உள்ளங்கையில வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காலபைரவர், மகாலட்சுமி தாயார் இவங்க அனைவரையுமே வணங்கி நம்முடைய வீட்டுக்குள்ள அவங்க வரணும் அப்படின்னு அவங்களுடைய பெயர்களை கூறி வருக வருக அப்படின்னு நீங்க சொல்லிட்டே பட்டை தூளை வீட்டிற்கு வெளியில நின்றுகிட்டு உட்புறமா ஒரு ஓரமா தூவி விடுங்க. இந்த பட்டை தூள் இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில துணியை பயன்படுத்தி அந்த பட்டை தூளை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடணும். இப்படி வளர்பிறை அஷ்டமி நாளன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரம் அனைத்து தெய்வங்களையும் நம்ம வீட்டிற்கு வரவழைத்து செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தையும் காலபைரவர் வழிபாட்டையும் வளர்பிறை அஷ்டமி நாளன்று செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.